நாமும் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவோம். எதை செய்ய வேண்டிய, பராமரிக்க வேண்டிய வேலை, பாதுகாக்க வேண்டிய வேலை, நாம் தொடர்ச்சியாக அன்றாடம் தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய வேலை, இவைகளிலே நாம் அதிக கவனம் செலுத்துவோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்வோம். குடும்ப வாழ்வின் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். நம்முடையதான அன்றாட பணியிட வேலைகளின் உறவுகளை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 9ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் நம்ம பார்த்தோம்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு, இவையெல்லாம் இப்படி இருக்கிறபடியால் நாங்கள் உறுதியான உடன்படிக்கை பண்ணி அதை எழுதி வைக்கிறோம். எங்கள் பிரபுக்களும் எங்கள் லேவியரும் எங்கள் ஆசாரியரும் அதற்கு முத்திரை போடுவார்கள் என்றார்கள். அப்போ அவங்க ஒரு ஜெபம் பண்ணுறாரு, இப்படியெல்லாம் நடந்து போச்சு, எங்களை மன்னி ஆண்டவரே, எங்களுடைய தவறு, எங்களுடைய கீழ்ப்படியாமைகள், நீங்கள் எவ்வளவோ எங்கள் மேலே இரக்கமாக இருந்தும் நாங்கள் அதை நினைக்காம மறுபடியும் உண்மை வேதனைப்படுத்தினது, அதனால் நீர் எங்களை தூரமாக எங்களை துரத்தி விட்டதும் மறுபடியும் எங்கள் மேல் கிருபையாக இருந்து எங்களை கொண்டாந்துருக்கு. இனிமே நாங்கள் இப்படி இருக்க மாட்டோம், நாங்கள் நீ ஒழுங்காக அவங்க கீழ்ப்படிந்து உம்முடைய உடன்படிக்கை கீழ்ப்படிவோன்னு ஒன்று போட்டு முத்திரை போட்டாங்களாம். அப்போ யாருமே அதிகமாக இங்கே வந்தது லேவியர்கள், ஆசாரியர்கள். முத்திரை போட்டது யாரெல்லாம்? அதான் 10ஆம் அதிகாரம். முத்திரை போட்டப்பட்டவர்கள் யாரென்றான்னா அகலியாவின் குமாரனான திர்சாதா, நெகேமியா, அதாவது திர்சாதா என்னும் நெகேமியா, சிதேக்கியா, செராயா, அசரியா, எரேமியா, இதெல்லாம் பழைய பேராக இருந்தாலும் அதெல்லாம் புது ஆட்கிறவங்கெல்லாம். தானியல்னு அந்த தானியலா இந்த தெரியல, இது ஒரு பேர். பாரூக், மெசுல்லாம், அபியாம், மியாமின், மாசியா, பில்காய், சமாயா என்னும் ஆசாரியர்களும். 8ஆம் வசனம். ஆசாரியர்களும் லேவியர்களில் அவங்களுடைய பேரெல்லாம் யெசுவா, பின்பதாக அவளுக்கு செமனியா, ஓதியா, கேலிதா, பெலாயா, ஆனான், மீகா, ரேகோப், அசபியா அப்படின்னு சொல்லி 14ஆவது வசனத்தில் பார்க்குறோம். ஜனத்தின் தலைவராகிய பாரோஸ், பகத், மோவாப், ஏலாம், சத்துபானி அப்படின்னு அவங்க. ஆக இவங்களுடைய பேர்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் 27ஆம் வசனம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர்கள் அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறதுன்னா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு 3000 பேர்கள் அங்கே பதிவு செய்யப்பட்டுள்ளதை நாம் பார்க்குறோம். 3000 பேர்கள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒரு பகுதியாக நம்ம பார்த்தோம்னா 3000 பேரை நினைச்சாங்க அவங்க பதிவு செய்து வச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அதுக்கு அடுத்து நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். அடுத்ததாக வசனத்தில் வாசிக்கும்போது 28ஆம் வசனம். ஜனங்களில் மற்றவர்களாகிய ஆசாரியரும் லேவியரும் வாசல் காவலாளரும் பாடகர் நிதனிமியர் தேசங்களின் ஜனங்களை விட்டு பிரிந்து விலகி தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு திரும்பினாலே. அப்போ தேசங்களோட கலந்து போனவங்க இப்போ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் மனம் திரும்பி போன அதிகாரத்தின்படி அவங்க ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ண அவங்களும் நியாயப்பிரமாணத்தை திரும்பினவங்க. அப்போ மறுபடியும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்துருக்கலாம். அவங்க மனைவி, அவங்க குமாரர், அவங்க குமாரத்தி, அப்போ ஆகிய அறிவும் புத்தியும் உள்ளவர்கள், கொஞ்சம் படித்தவங்க. அப்போ தங்களுக்கு பெரியவர்களாய் தங்கள் சகோதரோடு கூடிக்கொண்டு தேவனுடைய தாசனாய் மோசே கொண்டு கொடுக்கப்பட்ட தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து கொள்ளுவோம் என்றும் எங்கள் ஆண்டவராய் கர்த்தரின் கற்பனைகளையும் சகல நீதி நியாயங்களையும் கட்டளைகளையும் எல்லாம் கை கொண்டு செய்வோம் என்றும் நாங்கள் எங்கள் குமாரத்தை தேசத்தின் ஜனங்களுக்கு கொடுக்க மாட்டோம், அவர்கள் குமாரருக்கு எங்கள் குமாரருக்கு அவங்க குமாரத்தை கொடுக்க மாட்டோம் என்றும்
அவங்க ஒரு தீர்மானம் பண்ணி எடுத்தாங்க. முதலாவது அந்த இந்த ரட்சிக்கப்படாதவர்களோடு உள்ளதான அந்த ஐக்கியத்தை நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அடுத்ததாக 31ஆம் வசனத்தில் ஓய்வு நாளில் சரக்குகளையும் எவ்வித தானிய தவசத்தையும் விற்க மாட்டோம், அப்படி விற்க கொண்டு வந்தால் நாங்கள் அதை ஓய்வு நாள்லையும் பரிசுத்த நாள்லையும் கையில் வாங்காமல் இருப்போம் அப்படின்னு ஒரு தீர்மானம். அப்புறம் சொன்னாங்க 7ஆம் வருஷம், முன்னெல்லாம் மறந்து போயிட்டோம், ஒவ்வொரு 7ஆம் வருஷத்துலையும் எங்கள் சொந்த சகோதரனுடைய சகல கடன்களையும் நாங்கள் விட்டு விடுவோம் என்று ஆணையிட்டு பிரமாணம் பண்ணாங்க, சத்தியம் பண்ணாங்க. மேலும் அது போக தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்காக சமூக தப்பங்கள், நித்திய போஜன பலிக்கான ஓய்வு நாட்களையும் மாதப்பிறப்படி செலுத்தும் நித்திய சர்வாங்க தகன பலிகளுக்கும் பண்டிகைகளுக்கும் பிரதிஷ்டையான பொருட்களுக்கும் இஸ்ரவேலுக்கு பாவ நிவர்த்தி உண்டாக்கும் பலிகளுக்கும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் சகல வேலைக்கும் வருஷந்தோறும் நாங்கள் சேக்கலில் 1/3 பங்கு கொடுப்போம். அவங்க அப்படி ஒரு தீர்மானம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி ஒரு கடனை ஏற்றுக்கொண்டாங்களாம், நாங்கள் கொடுப்போம். அதுக்கப்புறம் 34ஆம் வசனத்தை பார்த்தா குறிப்பிட்ட காலங்களில் வருஷா வருஷம் பிதாக்களுடைய குடும்பங்களின்படியே கொண்டு வர வேண்டிய விறகு காணிக்கையை கொண்டு வருவோம். 35ஆம் வசனம் வருஷந்தோறும் முதற் பலன்களை கொண்டு வருவோம். 36ஆம் வசனம் முதற் பேரானவைகள் எங்கள் குமாரர்களையும் எங்கள் ஆடு மாடுகளையும் முதல் பேரானவற்றை கொண்டு வருவோம். 37ஆம் வசனத்தில் முதற் பாகத்தை மாவுல முதற் பாகமும் படைப்புகள்லையும் சகல மரங்களின் முந்தின பலனாகிய திராட்சை பழத்திலையும் பல ரசமும் எண்ணெய் அப்புறம் தசம பாகம் தானியம் எல்லாவற்றிலையும் தசம பாகத்தை கொண்டு வந்து கொடுப்போம் என்று தீர்மானம் பண்ணாங்களாம். அப்போ அன்று எழுப்புதல் வரும்போது பாவரிக்கை உண்டாகுது. மறுபடி தேவனோடு கூட நாங்கள் வசனத்தை கீழ்ப்படிவோன்னு பொருத்தனை பண்ணுறாங்க. அவன் கொடுக்க தேவனுடைய ஆலய ஆராதனைகள் திட்டமிடப்படுகிறது. ஆலய ஆராதனைகள் ஒழுங்குமுறைகள் நடக்கிறது. காணிக்கைகளும் தசமபாகங்களும் தாராளமாய் செலுத்தப்படுகிறது. பார்க்க 39ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். 39ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அப்போ அங்கே என்ன 39ஆம் வசனம், பரிசுத்த ஸ்தலத்தின் பனிமூட்டுகளும் ஊழியம் செய்கிற ஆசாரியர் வாசல் காவலர் பாடகர் இருக்கிற அந்த அறைகளிலே இஸ்ரவேல் புத்திரரும் லேவி புத்திரரும் தானியம் திராட்சரசம் எண்ணெய் படைப்பு எல்லாம் இப்படிப்பட்ட படைப்புகளை கொண்டு வர வேண்டியது. இவ்விதமாய் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை பராமரியாமல் விடுவதில்லை என்று திட்டம் பண்ணாங்க. அப்போ இங்கே ஆரம்பத்தில் என்ன நடந்துச்சு, தேவனுடைய ஆலயத்தை இவங்க பராமரிக்க தவறி போனார்கள், தேவனுடைய ஆலயத்தை பாதுகாக்க தவறி போனார்கள், தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்தமாக வைக்க பரிசுத்தமாய் அனுசரிக்க தவறி போனார்கள். வழிமுறைகளையும் பண்டிகை முறைகளையும் தவற விட்டார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே அன்றாடக நடைமுறை வாழ்க்கையிலே நியாயப்பிரமாணத்தின்படியும் மோசேயின் கற்பனையின்படியும் நடக்க தவறி போனார்கள். அதற்கு மாறாக அவன் தேவனுடைய ஆலயத்தை அசுத்தப்படுத்தினார்கள், தேவனுடைய ஆலயத்தை பராமரிக்காமல் போனார்கள், தேவனுடைய ஆலயத்தை காக்காமல் போனார்கள். அவன் தங்களையும் கிறிஸ்துவின் வழிகளில் நடக்க தங்களை கற்பனைப்படி நடக்க தங்களை மனமுவந்து நடக்கிறதுக்கு தவறி போனார்கள். அவன் தேவனுடைய ஆலயத்தில் பணிவிடை செய்கிறதான ஆசாரியர்களையும் லேவியர்களையும் பாடகர்களையும் காவலர்களையும் அவர்களையும் பராமரிக்கவும் பாதுகாக்கவும் அவர்கள் என்ன செய்து போனார்கள், தவறி போனார்கள். ஆகையினாலே அவர்கள் மேல் குற்றம் சுமந்தது, அவர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள் வந்தது. இனி அப்படி ஒன்று நடக்கக்கூடாது என்பதற்காக பரிபூர்ணமான ஒரு தீர்மானத்துக்கு வந்தார்கள். அதன் பின்பதாக தொடர்ந்து அங்கே ஒரு எழுப்புதலை நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாமும் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவோம். எதை செய்ய வேண்டிய பராமரிக்க வேண்டிய வேலை, பாதுகாக்க வேண்டிய வேலை, நாம் அன்றாடம் தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய வேலை, இவைகளிலே நாம் அதிக கவனம் செலுத்துவோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம், குடும்ப வாழ்வின் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம், நம்முடையதான அன்றாட பணியிட வேலைகளின் உறவுகளை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you.